ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله فقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما بسم الله الرحمن الرحيم ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد ونفخ في الصور ذلك يوم الوعيد وجاءت كل نفس معها سائق وشهيد لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد أما بعد وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கர்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் சலஃபுகள் நல்லவர்கள் முன்னோர்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த ஜுமாவின் முறை நான் ஆரம்பம் செய்கிறேன். கணிதத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று ஹதீஸின் உண்மை, ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அதனுடைய உண்மை என்ன, இதனுடைய தலைப்பு இன்றைய காலகட்டத்தில்
மிகவும் முக்கியமாக தேவைப்படுகின்ற பேசுகின்ற ஒரு தலைப்பாக மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால் ஒரு 21 நூற்றாண்டில் அல்லது 20வது நூற்றாண்டிலே இந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள், சில குழப்பவாதிகள், சில ஹவாரிஜிகள் அல்லது சில 19 கூட்டம் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது அஹ்லுல் குர்ஆன் தன்னை சொல்லக்கூடியவர்கள், குர்ஆன் மற்றும் போதும் ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டு தான் இருக்கிறது. அப்ப சிலர் அந்த ஹதீஸ் எங்களுக்கு போதுமானது, அந்த ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை, குர்ஆன் போதுமானது, அதுக்கு குர்ஆனை சாட்சி சொல்கிறது. வதஃப்ஸீலன் லிகுல்லி ஷை, சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயம் கடைசி வசனம் 111வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த குர்ஆனை பற்றி, வதஃப்ஸீலன் லிகுல்லி ஷை, இந்த குர்ஆன் ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தை சொல்லுகின்றது, வஹுதன் நேர்வழி காட்டுகிறது, வரஹ்மத்தன் அருளாகவும் இருக்கிறது, முமஇதத்துன் இன்னும் பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுக்கு பல பெயர்கள், மௌஇதா ஒரு அறிவுரை, ذிக்ர் ஒரு நினைவு, இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பற்றி பல பெயர்களை சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த ஒரு வசனத்தை ஆதாரத்துடன் வைத்து குர்ஆன் போதுமானது, இதுவே எங்களுக்கு விளக்கம், இதுவே எங்களுக்கு மார்க்கம், இதுதான் எங்களுடைய இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு பல குழப்பவாதிகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் ஒரு கூட்டம் இப்படியும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இஸ்லாத்தில் ஹதீஸை மறுக்கக்கூடியவர்கள், இவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த ஹதீஸுடைய அர்த்தம், விளக்கம் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் நம்முடைய தாய்மொழி தமிழிலும் சரி, வேறு மொழிகளிலும் சரி, ஒரு மொழியில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும், ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அப்ப அதே போன்றுதான் அரபி மொழியிலும் சரி. ஆனால் அரபி மொழிக்கு அதிலிருந்து இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், அந்த ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள், எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும், கிட்டத்தட்ட 400-500 அர்த்தங்கள் இருக்கும். ஒரு வார்த்தையிலிருந்து 100க்கு மேற்பட்ட அர்த்தங்கள் அந்த ஒரு வார்த்தையில் உள்ளடங்கும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை அரபி மொழி தேர்ந்தெடுத்திருக்கிறார். சூரத்துல் ரஅத், சூரத்துல் இப்ராஹிம், சூரத்துல் யூசுப், சூரத்துல் ஹூத், இந்த மாதிரி வசனங்கள் ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், கிதாபுன் உன்சிலத் உஹ்கிமத் ஆயாத்து, இது வேதம், உஹ்கிமத் அல்லாஹ்வுடைய தூதர் மீது எப்படி வஹி இறக்கப்பட்டது. இன்னொரு வசனத்தில் பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், இன்னா நஹ்னு, நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கினோம், அன்ஸல்னா, இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம், அரபியன், அரபி மொழி, லஅல்லகும் தஅகிலூன், நீங்கள் அனைவரும் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த குர்ஆன் அரபி மொழியில் இறங்கியது என்று அதனுடைய காரணம் அல்லாஹ் சொல்லுகின்றார். அப்ப அந்த அரபி மொழி, அந்த ஹதீஸுக்கு என்னென்ன அர்த்தங்கள் குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களில் விட்டிருக்கேன். இப்ப இருக்கக்கூடிய குர்ஆன் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்ன? முதல் அர்த்தம், குர்ஆன் அந்த ஹதீஸுக்கு சம்பவம் என்ற அர்த்தம் சொல்லுகிறது. ஜுமாவுடைய தினத்தில், ஜுமாவுடைய தொழுகையில் இரண்டாவது ரக்அத்தில் நாங்கள் அடிக்கடி ஓதுகின்ற ஒரு அத்தியாயம், ஒரு சூரா, அல் அதாக ஹதீஸுல் காஷியா. அங்க வரக்கூடிய அந்த ஹதீஸ் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய தூதர் மீது வசனம் இறங்குகிறது, காஷியா, சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அதாவை பற்றி, அந்த மறுமை நாளை பற்றி, அந்த வேதனை பற்றி, நபியே அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? சூரத்துல் புரூஜ், ஹல் அதாக ஹதீஸுல் ஜுனூத், அந்த படை உள்ளவர்கள் ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் கேட்கின்றான், இந்த ஃபிரௌனை பற்றி சம்பவம் உங்களுக்கு தெரியுமா நபியே? அதை கொண்டு சூரத்துத் தூர் 52வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், ஹல் அதாக ஹதீஸு ضيف இப்ராஹிம் அல் முக்ரமி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்த அந்த விருந்தாளிகள், அவர்களுடைய சம்பவத்தை பற்றி நபி உங்களுக்கு தெரியுமா? அப்ப அல்லாஹ் அந்த இடத்தில் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் அந்த சம்பவம், அந்த செய்தி. இந்த குர்ஆன் சொல்லுகிறது முதலாவது அர்த்தம். இரண்டாவது அர்த்தம், அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் குர்ஆன் தான். ஹதீஸுக்கு அர்த்தம் அல்லாஹ் குர்ஆனிலே குர்ஆனுக்காகவும் பயன்படுத்தி இருக்கிறார். சூரத்துல் முர்சலாத் 77வது அத்தியாயம் கடைசி வசனம், ஃபபி ஐயி ஹதீஸின் பஅதஹு யுமினூன், இந்த குர்ஆனுக்கு பிறகு
இந்த ஹதீஸுக்கு பிறகு அவர்கள் எதன் மீது ஈமான் வைப்பார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். இதே வசனம் சூரத்துல் அஅராஃப் 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், ஃபபிஐயி ஹதீஸின் பஅதஹு யுமினூன். நபியே, இந்த ஹதீஸுக்கு பிறகு, இந்த குர்ஆனுக்கு பிறகு அவர்கள் எதன் மீது ஈமான் வைப்பார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். சூரத்துல் கலம் 28வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், 68வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், ஃபதர்னி வமன் யுகஸ்ஸிபு பிஹாதல் ஹதீஸ். நபியே, இந்த குர்ஆனை புறக்கக்கூடியவர்களை விட்டு விடுங்கள், அவர்களுடைய பொறுப்பு என்னி, நான் அவர்களை பார்த்து விடுவேன். இந்த குர்ஆனை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள். வமன் யுகஸ்ஸிபு பிஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை, இந்த குர்ஆனை புறக்கணிக்கக்கூடியவர்களை. அப்ப அந்த ஹதீஸுக்கு வார்த்தை இதுதான் எதை குறிக்கிறது? அல்லாஹ்வுடைய வேதம், இந்த திருக்குர்ஆன். அதே போன்று ஹதீஸுக்கு இன்னொரு அர்த்தம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றார். ஹதீஸுக்கு அர்த்தம் பேச்சு. பேச்சுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். உதாரணத்துக்கு சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா. அல்லாஹ்வை விட பேச்சில் மிக உண்மையானவர் யாராக இருக்க முடியும்? அதே சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், வலா யக்துமுனல்லாஹ ஹதீஸா. உண்மையான விஷயங்களை அல்லாஹ் ஒருபோதும் மறைக்க மாட்டான். அல்லாஹ் உண்மையான பேச்சை, அல் ஹதீஸ், வலா யக்துமுனல்லாஹ ஹதீஸா. அப்ப இந்த இடத்துல எல்லாம் வரக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அல் ஹதீஸ், பேச்சு. அதே போன்று சூரத்துல் தஹரீம் 66வது அத்தியாயத்தில் அந்த நபிமார்களுடைய மனைவிமார்கள் அவர்கள் ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சுக்கு அல்லாஹ் இந்த இடத்தில் அல் ஹதீஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். வை அஸர்ரன் நபியு இலா பஅதிஹி அஸ்வாஜி ஹதீஸா. அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது? இந்த அர்த்தங்கள், இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் இந்த இடத்தில் என்ன அர்த்தங்கள் சொல்கிறது? பேச்சு. ஆனால் இஸ்லாத்தில் பொறுத்தவரை ஹதீஸ் என்று சொன்னால் என்ன? இதெல்லாம் வேறு வேறு அர்த்தங்கள் பயன்படுத்தப்படும். ஆனால் ஹதீஸ் உண்மையான அர்த்தம் எதை கொடுக்கும் என்று சொன்னால், மா யஸ்துரு கவுலுன் நபி வ ஃபிஅலுன் நபி வ தக்ரீருன் நபி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, அவர்கள் செய்ததாக, அவர்கள் ஒரு விஷயத்தை அங்கீகரிப்பதாக. இந்த மூன்று விஷயங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல், அவர்கள் செயல், அவர்கள் ஒரு சஹாபாக்களை பார்த்து அந்த காரியத்தை தடுக்காமல் அந்த சஹாபியிடம் வரக்கூடிய அந்த அங்கீகாரம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பாங்க, அதை தடுக்காமல் இருந்திருப்பாங்க. அதுதான் அல் ஹதீஸ். இப்போ உதாரணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? சுன்னத்தான தொழுகை, அஃதலு ஸலாத்தில் மர்இ ஃபீ பைத்தி இல்லா அல் மக்தூபா. சுன்னத்தான தொழுகை வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது. ஃபர்தான தொழுகைக்கு பிறகு தொழுகையிலே சிறந்தது வீட்டிலே ஒரு மனிதன் தொழுது கொள்வதுதான். ஆனால் சில சஹாபாக்கள் வீட்டில போய் தொழுவாங்க, சில சஹாபாக்கள் பள்ளிவாசலிலே தொழுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்களை தடுக்கவும் இல்லை. அதுதான் அல் ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் அதே அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அப்ப பள்ளிவாசலில் தொழுவலாம், வீட்டிலும் தொழுவலாம். ஆனால் சிறந்தது வீட்டிலே போய் சுன்னத்தான தொழுகை தொழுவது. அப்ப இந்த மாதிரி தான் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறது. உண்மையாக சொல்லுங்கள் சகோதரர்களே, பெரியவர்களே, இதற்கு முன்பாக இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் நமக்கு தெரியுமா? அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு குர்ஆன் ஹதீஸ் என்று பேச்சு நம்மளுடைய நாவில் வந்து கொண்டிருக்கும், ஆனால் ஒரு முறை கூட அந்த ஹதீஸுடைய உண்மையான விளக்கமும் அர்த்தமும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. மிகப்பெரிய வாதத்துக்கெல்லாம் நாங்கள் கூப்பிடுவோம், மிகப்பெரிய பேச்செல்லாம் பேசிக்கொண்டு பயான் எல்லாம் பண்ணுவோம். ஆனால் சில பேரை தவிர பல பேருக்கு அல் ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு பொருள் தெரியாமல் இருக்கிறது. அப்ப இந்த குர்ஆனை படித்து பார்த்தால் தான் நமக்கு தெரியும். இப்ப அந்த ஹதீஸுடைய உண்மை என்ன, அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு நிகரமாக கிடையாது, ஆனால் குர்ஆனுக்கு பிறகுதான். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நிகராக எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. அல்லாஹ் நஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அல்லாஹ் இறக்கிய இந்த வார்த்தை தான் மிக அழகான சொல். ஆனால் அதற்கு பிறகு அதனுடைய தெளிவு விளக்கம் இந்த ஹதீஸ். ஹதீஸ் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காரியத்தை புரிந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள், அதை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்திருப்பார்கள். இதுதான் அல் ஹதீஸ். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு ஹதீஸ்களை பற்றி நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதை யாராலும் மறுக்க முடியாது. குர்ஆன் என்று போதும் என்று சொல்லக்கூடியவர்கள்
பல விஷயங்களில் குர்ஆனுக்கு வெளியில தான் அவர்கள் ஆதாரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். சிறிய உதாரணம், பெரிய உதாரணம், நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை நிலைநாட்ட சொல்லுகிறார். வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள். வர்கஉ, ருக்கு செய்யுங்கள். வஸ்ஜுது, சஜ்தா செய்யுங்கள். இவ்வளவுதான் வார்த்தை தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கும். ஆனால் அந்த தொழுகை எப்படி தொழ வேண்டும், எந்த நேரத்தில் தொழ வேண்டும், என்ன துஆவை படிக்க வேண்டும், என்ன சூராவை படிக்க வேண்டும், அதிலே தவறு வந்தால் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும்? அல் ஹதீஸ். அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், சூரத்து ஆலி இம்ரான் 3வது அத்தியாயம், சூரத்து நிசா 4வது அத்தியாயம், சூரத்து பக்ரா 2வது அத்தியாயம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அஜீபுல்லாஹ், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அவனை கடைபிடிங்கள், அவருடைய பேச்சை கேட்டு நடங்கள். அஜீபுர் ரசூல், அவருடைய தூதரை கடைபிடிங்கள். அப்ப அல்லாஹ் எந்த இடத்தில் தன்னை பின்பற்றுவதற்கு கட்டளையிடுகிறாரோ அடுத்த வார்த்தை அந்த தூதரை பின்பற்ற வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். எந்த ஒரு முஸ்லிமும் எனக்கு குர்ஆன் போதும் என்று சொல்ல மாட்டார். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? 1400 வருடங்களுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், சில கூட்டங்கள் வரும், மறுமை நாள் நெருங்கும் பொழுது ஒரு கூட்டம் வரும், அவர்கள் சாய்ந்து கொண்டு எங்களுக்கு குர்ஆன் போதும், ஹதீஸ் தேவையில்லை என்று சொல்வார்கள். இன்றைய காலகட்டத்தில் அது உண்மையாக நாங்கள் தன்னுடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள். இந்த குர்ஆன் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள் முழுமையாக குர்ஆனை விளங்காமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தனக்கு சொல்லக்கூடிய பெயர் என்ன? அஹ்லுல் குர்ஆன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அஹ்லுல் குர்ஆன். அப்ப அஹ்லுல் குர்ஆன் யாராக இருக்க முடியும்? குர்ஆன் முழுமையாக படித்து அதனை பின்பற்றக்கூடியவர்கள் தான். அப்ப குர்ஆன் சொல்கிறது, நபி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி இவர் என்ன செய்கிறார்? குர்ஆனை மட்டுமல்ல ஹதீஸையும் கற்றுக் கொடுக்கிறார். என்ன ஆதாரம்? சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 154வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும், உங்களில் ஒரு தூதர் வருவார், உங்களில் ஒரு தூதர் வந்திருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, உங்களுக்கு மத்தியில் வயுஅல்லிமுஹுல் கிதாப, உங்களுக்கு கிதாபை கற்றுக் கொடுக்கிறார். வல் ஹிக்மத, கிதாபையும் கற்றுக் கொடுக்கிறார். அல் ஹிக்மத, ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். அவன் இந்த கிதாபுக்கு என்ன அர்த்தம், அல் ஹிக்மத்துக்கு என்ன அர்த்தம்? எல்லா மார்க்க அறிஞர்களும் முஃபஸ்ஸிரீன்களும் உலமாக்களும் சொல்லக்கூடிய கருத்து, அதனுடைய விளக்கம் என்ன? அல் ஹதீஸில் பார்க்கும் பொழுது அல் ஹிக்ம யானி அல் ஹதீஸ், குர்ஆனையும் கற்றுக் கொடுக்கிறார், குர்ஆனுடைய அர்த்தம் விளக்கம் அல் ஹதீஸையும் கற்றுக் கொடுக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகளை கேட்டு துஆவில் இதுவும் ஒன்று, ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மத. அந்த தூதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? குர்ஆனையும் ஹிக்மத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். அந்த ஞானம் தான் என்ன? அல் ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு. இது ரசூலுல்லாஹ் அவர்கள் மட்டும் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். சூரத்துல் கியாமா 75வது அத்தியாயம் படித்து பாருங்கள். முதலாவது ருக்குவில் அல்லாஹ் கூறுகின்றான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி. குர்ஆன் இறங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பழக்கம் என்ன இருக்கும் தெரியுமா? உடனடியாக அப்படியே அந்த குர்ஆனை படித்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்? நான் மறந்துவிடக் கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வசனங்களை கொண்டு வருவார், அந்த நேரத்திலே உடனடியாக படித்துக் கொண்டு அவசரமாக படிப்பார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு உபதேசம், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பி. அவசரமாக படிப்பதற்கு உங்களுடைய நாவை அதிகமாக அசைக்காதே நபியே. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆன, இந்த குர்ஆனை உன்னுடைய உள்ளத்தில் சேர்ப்பது எங்கள் மீது கடமை, அது எங்களுடைய பொறுப்பு. சும்ம இன்ன அலைனா பயான, அந்த குர்ஆனை சேர்ப்பது எங்கள் மீது கடமை என்று சொன்ன வார்த்தைக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பிறகு அதனுடைய பயான், அதனுடைய விளக்கமும் சொல்வது எங்கள் மீது கடமை. அதனுடைய விளக்கம் எங்க? அதுதான் அல் ஹதீஸ். இந்த ஆதாரம் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குர்ஆன் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அல் ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மரணத்துக்கு 3 மாதங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் 2 விஷயங்களை உங்கள் மத்தியில் விட்டு செல்கிறேன். லன் ததில்லு, நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். தமஸ்ஸக்தும் பிஹிமா, நீங்கள் அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டால், வலுவாக நீங்கள் அதை பிடித்துக் கொண்டால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். எந்த ஒரு அடியான், எந்த ஒரு முஸ்லிம் இந்த 2 விஷயங்களை முழுமையாக கடைபிடிக்கிறானோ அவன்
நேரான வழியில் இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ், முதலாவது அல்லாஹ்வுடைய வேதம், இரண்டாவது சுன்னதி, என்னுடைய வழிமுறை, சுன்னா அல் ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் இதை உற்சாகப்படுத்தி சொன்னார்கள். நத்தரல்லாஹு இம்ரான் சமிஅ மகாலதி, அல்லாஹ் அந்த மனிதன் மீது அருள் புரியட்டும். எந்த ஒரு மனிதன் என்னிடத்தில் கேட்ட ஒரு விஷயத்தை அவன் மனப்பாடம் செய்து மக்களுக்கு எத்தி வைக்கின்றான். அதனால்தான் இந்த ஹஜ்ஜத்துல் விதா கடைசியாக சஹாபாக்களை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்தினார்களே. 1,00,000க்கு மேல் அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். கடைசியாக முடிக்கும் பொழுது சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்தில் கேட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி அதை மக்களுக்கு எத்தி வையுங்கள், மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இது நம்முடைய கடமை. இதுதான் தப்லீக். பல்லிகு, அது மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும். எதை எடுத்து வைக்க வேண்டும்? வெறும் குர்ஆனையா? அல் ஹதீஸையும் தான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, குர்ஆனை நாங்கள் எப்படி நம்புகின்றோமோ அதே போன்று இந்த ஹதீஸையும் நம்ப வேண்டும். அப்படி நம்பவில்லை என்று சொன்னால் அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஏன்? அவர் ஹதீஸை நம்பவில்லை என்று சொன்னால் குர்ஆனிலே வரக்கூடிய பல வசனங்களை அவர் நம்பவில்லை, பல வசனங்களை அவர் மறுக்கிறார் என்றுதான் அர்த்தம். அப்ப குர்ஆனை நாங்கள் எப்படி அல்லாஹ்வுடைய வேதம் வார்த்தை என்று நம்புகின்றோமோ, அல் ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, அதுவும் அல்லாஹ்வால் வந்த ஒரு வஹீதான். சூரத்துன் நஜ்ம் 53வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அந்த நபி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வஹீயாக தான் இருக்கிறது. அப்ப அவர் சொன்ன அந்த ஹதீஸ் தன்னுடைய வார்த்தை, ஆனால் செய்தி அல்லாஹ்விடத்தில் வந்த அந்த செய்தி தான். அப்ப அந்த குர்ஆன் அல் ஹதீஸை பாதுகாப்பதற்காக தான் பல முஹத்திஸீன்கள் இந்த சமுதாயத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். பல முஹத்திஸீன்கள் இந்த சமுதாயத்தில் அந்த நபியுடைய அந்த நபி வழிகள் போய் சேர வேண்டும் என்பதற்காக பல நாடுகள் அவர்கள், குர்ஆன் அவர்களுக்கு ஒரு புத்தகமாக கிடைத்து விட்டது, ஆனால் பல நாடுகள் அவர்கள் பிரயாணம் செய்து எதற்காக? ஒரு ஹதீஸ் என்னுடைய பின்வரக்கூடிய சமுதாயத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகவே பல சஹாபாக்களுக்கு பிறகு வரக்கூடிய பல மார்க்கறிஞர்கள் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் நாங்கள் இன்று படிக்கக்கூடிய சஹீஹ் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜா, திர்மிதி, நசாயி, அஹ்மத், தாரிமி, இப்னு குத்மே, இந்த மாதிரி பல ஹதீஸ் நூல்கள் புத்தகம் இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் படிக்க வேண்டும். பல ரஹ்மான் நம் அனைவருக்கும் இந்த குர்ஆன் மீது எப்படி நம்பிக்கை இருக்கிறதோ ஹதீஸின் மீதும் அப்படியே முழுமையான நம்பிக்கை ஒரு முஸ்லிமுக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அதே போன்ற நம்பிக்கை பல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம்முடைய உள்ளத்தில் போட்டு விடுவாராக. ஆமீன். வஅகூலு கௌலி ஹாதா வஅஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على